அஷூரில் பிளாப் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த பிளாப் ஸ்டோரேஜை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த பிளாப் ஸ்டோரேஜில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி அவைல் பண்ணிக்கிறது அப்படின்றத டெமோவோட பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம முதல்ல அஷூர் போர்ட்டலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். கிரியேட்னு கொடுத்துட்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் ரிசோர்ஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா டெமோ அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ வெப்டெக்கோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேமை கேட்குது. ஸோ நான் டெக் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். வெப்டெக் அப்படின்ற நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த நேம் கொடுத்த உடனே ப்ரைமரி சர்வீஸ் கேட்குது. ஸோ இதில் நான் வந்து அஷூர் பிளாப் ஸ்டோரேஜ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் இருந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் போய்க்கலாம். இங்கே பாருங்கள், அலோ எனேபிளிங் அனானிமஸ் ஆக்சஸ் ஆன் இண்டிவிஜுவல் கண்டெய்னர்ஸ். ஸோ இதையும் நான் டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து படித்து பார்த்துட்டு நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கோ அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு நான் ரிவ்யூ ப்ரெஸ் கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் என்ன ரிசோர்ஸ் குரூப் இது எல்லாம் வச்சுட்டு ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபைனல் ஸ்டெப் கேட்கும். ஸோ இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராக்ரஸ்னு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணோம்னா போதும், இந்த டிப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு தேவையான ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம என்ன மாதிரியான நேமில் கேட்டோமோ ஸோ அது நமக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் வேணுமோ அது இது எல்லாமே கிரியேட் ஆகி இங்கே அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஒன்ஸ் அக்செப்ட் ஆன உடனே நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் இந்த டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்றது முடியும். ஸோ அப்படி முடிஞ்ச உடனே இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ எங்கேயோ மைக்ரோசாஃப்ட் வச்சிருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்கில் நமக்கு தேவையான ஸ்டோரேஜை வந்து இங்கே நாம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ கோ டு ரிசோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஸ்டோரேஜோட ரிசோர்ஸுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இப்போது நம்ம ரிசோர்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ரிசோர்ஸுக்கு வந்த உடனே இங்கே அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம பிளாப் ஸ்டோரேஜை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதில் நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த ரிசோர்ஸ் வந்தோன்னா ஓவர் வியூலேயே இந்த ரைட் சைடில் அப்லோட் அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம பட்டனை கிளிக் பண்ணி ஒரு இமேஜை நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜை அப்லோட் பண்ண உடனே கண்டெய்னர் கேட்குது. ஆக்சுவலாக கண்டெய்னர் தான் ஒரு அழகான விஷயம், நமக்கு தேவையான விஷயங்களை போட்டு வச்சுக்கிறதுக்கு. உதாரணமாக சொல்லணும்னா நம்ம சமையல் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளுக்கு ஒரு டப்பா, பருப்புக்கு ஒரு டப்பா, சர்க்கரைக்கு ஒரு டப்பான்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவை போட்டு வச்சுருப்போம். இது ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுதுன்னா ஒரு பொருள் தனித்தனியான பொருள் தனித்தனி டப்பாவில் இருக்குது. ஆக்சுவலாக இது நம்ம டெக்னிக்கல் டேர்மில் ஃபோல்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எப்படி ஒரு டைப் ஆஃப் ஃபைல்ஸை ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கோமோ, ஒரு கோர்ஸுக்கு தேவையான ஃபைல்ஸை ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சிருக்கணும், நம்மளுடைய போட்டோஸை ஒவ்வொரு ஃபோல்டர்லையும் ஒவ்வொரு மாதிரியான டைப்பாக சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் படிக்க சொல்ல ஒரு டைப் ஆஃப் ஃபோட்டோ, ஸ்கூல் படிக்க சொல்ல ஒரு டைப் ஆஃப் ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபோட்டோஸை தனித்தனி ஃபோல்டரில் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் அஷூரில் நாம் யூஸ் பண்ண போகிற ஸ்டோரேஜ் ரிசோர்ஸுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த கண்டெய்னர். ஸோ அதுக்கு நான் டெமோ வெப்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த டெமோவோட பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேயே இருக்கட்டும், நான் எந்த ஆக்சஸும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண உடனே கண்டெய்னர் அப்படின்றது செலக்ட் ஆன உடனே இங்கே அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ண உடனே சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் பிளாப்ஸ், ஒன் பிளாப் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ இதுக்கு நம்ம இப்போ இந்த ஃபைல் அப்லோட் பண்ணிட்டலையா, இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. ஸ்டோரேஜ் ப்ரௌசர் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டோம்னா இங்கே பிளாப் கண்டெய்னர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பிளாப் கண்டெய்னர்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண டெமோ வெப் அப்படின்ற இந்த பிளாப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த டெமோ வெப்பில் நம்ம அப்லோட் பண்ண இந்த ஃபைல் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன யூஆர்எல் என்ன மாடிஃபைடு இது எல்லாமே இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் இந்த யூஆர்எல் தான். ஸோ இந்த யூஆர்எல் நம்ம யூஸ் பண்ணி என்ன ஒரு வெப்சைட்டில் வேணாலும் நம்ம இன்டர்நெட்குள்ளே எங்கே வேணாலும் எம்பெட் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஃபைலை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் நம்மளால் எம்பெடும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் அந்த லிங்கை போட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் தட்டுது. த ஸ்பெசிஃபைடு ரிசோர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு எரர் தட்டுது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே
அந்த டெமோ வெப் அப்படின்ற இந்த ஒரு கண்டெய்னரை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சூஸ் பண்ண உடனே இங்கே சேஞ்ச் ஆக்சஸ் லெவல்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த சேஞ்ச் ஆக்சஸ் லெவலில் 3 டைப்பாக இருக்குது. இந்த 3த்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்னா நம்மளால் அஜூர் போர்ட்டலுக்குள்ளே வந்து மட்டும்தான் அந்த ஒரு இமேஜை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ அட்மினாக நான் இருக்கேன். ஸோ அட்மினாக இருக்கிறதுனால என்னுடைய அட்மின் பேஜ்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ரிசோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். இதுவே பிளாப் அப்படின்னு நம்ம இந்த பிளாப் அனானிமஸ் ரீட் ஆக்சஸ் ஃபார் பிளாப்ஸ் ஒன்லி அப்படின்னு வச்சாங்கன்னா, அந்த பர்டிகுலர் ரிங் எங்கெல்லாம் எம்பர்ட் ஆயிருக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் இமேஜை மட்டும், அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலை மட்டும் நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடியோ ஃபைலை வந்து நம்மளால் இந்த பிளாப்ல அப்லோட் பண்ண முடியும். அப்படி அப்லோட் பண்ணால் அந்த ஆடியோ ஃபைல் தான் நம்மளால் அந்த லிங்க் மூலயமா பார்க்க முடியும். இதுவே கண்டெய்னர் அப்படின்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள நம்ம எத்தனை ஃபைலை போட்டு வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஜென்ரல் பப்ளிக்கால வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ நான் இந்த பிளாப் அனானிமஸ் ரீட் ஆக்சஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்த உடனே இப்போ நான் இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே அந்த இமேஜ் நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதே தான் நம்ம இன்னொரு ஃபைலை அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குட்டி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். 157 MB இருக்குது. சரி பரவாயில்ல, அதை அப்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அஜூர் அப்படின்றதுனால அந்த போர்ட்டலோட ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளோட இன்டர்நெட் ஓரளவுக்கு இழுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த 1.57 MB வந்து ரொம்ப ஈஸியாகவே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த கண்டெய்னருக்கு ஆக்சஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் லிங்க்கை தான் பேஸ்ட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணணும் அது இன்டர்நெட்டில் எம்பர்ட் ஆகி ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் விட்டோம்னா நம்மளுடைய அஜூரோட இந்த சர்வர் இருக்கு இல்லையா, நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இன்டர்நெட் அது இண்டிவிஜுவல் ஃபைல்ன்றதுனால கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அது ப்ளே ஆகட்டும். ஸோ இப்படி தான் ஒரு பிளாப் ஸ்டோரேஜில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ், ஒரு ஃபைல்ஸ், ஒரு ஃபோட்டோஸ், ஒரு இமேஜஸ், இந்த மாதிரி நம்ம எதை வேணாலும் நம்மளால் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வார வீடியோ திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.